நடிகர் சரத்குமார் அவங்களோட மகளும் பிரபல நடிகையுமான வரலட்சுமி சரத்குமார் அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்க ஒரு பதிவு எல்லாருமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்குங்க. இப்போ தான் அவங்க முதல் திருமண நாளை கொண்டாடினாங்க. அதுவும் ஆதரவற்ற குழந்தைகளோட இல்லத்துக்கு போய் அங்கே கொண்டாடியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக பகிர்ந்திருக்காங்கங்க. ஆமாங்க, HHன்ற ஒரு குழந்தைகள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளோட நேரத்தை செலவழித்த அனுபவத்தை பற்றி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த பதிவை அவங்க பகிர்ந்திருக்காங்கங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட வருகையை ஏற்றுக்கிட்ட அந்த HH குழந்தைகள் இல்லத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருவேன்னு உறுதி அளித்திருந்தேன். அதே மாதிரி நாங்களும் அவங்கக்கிட்ட தரமான நேரத்தை செலவிட்டோம், நல்லா விளையாடினோம், மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கினோம். அவங்களோட மகிழ்ச்சியை பார்த்ததில் எங்களுக்கு ஒரு வித மகிழ்ச்சியை தான் கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செஞ்சால் ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த வலைதள பதிவில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே தேவைப்படுறவங்களுக்கு உதவ ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும்னு எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட கைடன்ஸில் தான் நான் இந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கும் இவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறதுக்கும் என்னால் நேரம் ஒதுக்கி என்னோட கணவரோட இங்கே கொண்டாட முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என் கணவரோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவும் முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான நிக்கோலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே என்னடா வரலட்சுமி சரத்குமார் இப்படி ஒரு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பதிவு போட்டதுக்கப்புறம் எல்லாருமே வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அவங்களோட கணவரை ரொம்பவுமே பாராட்டிட்டு வர்றாங்க. உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மக்களே. எப்படி இந்த உலகம் பேசிகிட்டு இருந்தது இப்போ எப்படி பேசுதுன்னு பாருங்கள் மக்களே.